மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு தாமதமாக தொடங்கப்பட்டதால் அனைத்து காளைகளும் பங்கேற்பது சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து எமது செய்தியாளர் கார்த்தியிடம் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்க தலைவர் முடக்கத்தான் மணி தெரிவித்ததை தற்போது காணலாம். தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் வண்ணமாக நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டானது மதுரையை பொறுத்தவரை அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் என்று 3 ஜல்லிக்கட்டும் களை கட்டக்கூடிய நிலையில் இன்று தினம் பாலமேடு ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த காலை 9:30 மணியிலிருந்து தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நம்மிடையே பேசுவதற்காக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை நலச்சங்கத்தின் தலைவர் முடக்கத்தான் மணி இருக்கிறார். அவரிடம் கேட்போம், இந்த ஜல்லிக்கட்டு இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்போம். இன்னைக்கு 2026ஆம் ஆண்டு அவனியாபுரத்தில் நேற்று பங்கெடுத்தோம். நம்மளுடைய தோட்டா காளைக்கு 2 லட்ச ரூபா அறிவிச்சிருந்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிறிய அதிமுக திமுக அப்படின்றத தாண்டி இந்த கடந்த காலத்தில் நடந்து வந்தது. ஒரு சார்ந்து இந்த கட்சின்னு அந்த பேர்களை அதிமுகன்ற அந்த பேர் வந்தோடனே இதை நம்மளுடைய காளையை 2 லட்ச ரூபா அறிவிக்கவில்லை, பொதுவாக பேரை மட்டும் அறிவித்து விட்டுட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு நம்ம மாடு வெற்றி பெற்றாலும் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தெரிவிப்பட்டோம். அதே இது இன்னைக்கு ஜல்லிக்கட்டு காலையில் 7 மணி மாடு அவுக்க வேண்டிய இடத்துல 10 மணி அவுத்தாங்க. இதனால் கொல்ல மாடு அவுக்கிறதுக்கு நேரங்கள் குறைவாக இருக்குது. ஏன்னா ஊர்கள் எத்தனை அமைச்சர் வரட்டும், எத்தனை சிஎம் வரட்டும், எத்தனை பிஎம் வரட்டும், ஜல்லிக்கட்டு நடந்துக்கிட்டே இருக்கணும். கூடும் ஜல்லிக்கட்டு காலை 7 மணிக்கு தொடங்கும். ஒவ்வொரு சுற்றுலா மாடுபிடி வீரர் கலையிறக்கப்படுறாங்க. ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மாடுபிடி வீரரும் சரி, காளைகள் நீண்ட நேரமாக காத்திருக்கிற நிலையில தான் தற்போது ஏற்பட்டிருக்கு. இது ஒரு ஜல்லிக்கட்டு ஆர்வலராக, ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தின் தலைவராக எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய சூழ்நிலை. ஏன்னா அந்த மாதிரி கால நேரம் தாமதிச்சு எல்லா மாடுகளையும் ஸ்டெமினா போயிடும், வீரர்களுடைய எதிர்பார்ப்பு போயிடும், அவங்களுடைய ஸ்டெமினாவும் போயிடும். காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து மாடுகளை ரன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான். இவ்வளோ நேரம் கால நேரம் தாமதித்தது இது மிகப்பெரிய மாடுபிடி வீரருக்கும், காளை உரிமையாளருக்கும், பார்வையாளருக்கும், ஊர் பொதுமக்களுக்கும் வருத்தத்தை தெரிவிக்கிறோம். ஏன்னா ஜல்லிக்கட்டுன்றது காலையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. எத்தனை சிஎம் வந்தாலும் ஊடால பங்கெடுத்துருக்கலாம், துணை முதல்வர் பங்கெடுத்துக்கலாம், பிஎம் வந்தால் கூட பங்கெடுக்கலாம். இவ்வளோ தூரம் மாடுகளை நிப்பாட்டி அவுத்தது எங்களுக்கு வருத்தத்துக்குரிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா மாடுகள்லாம் விடிய விடிய காத்திருக்கு, மாடுபிடி வீரர்கள் விடிய விடிய காத்திருக்காங்க. கொட்டும் பனியில் உங்களுக்கு தெரியும், இந்த தை மாதம் எவ்வளோ பனி அடிக்கும், அந்த பனியிலையும் காத்திருக்கோம்னா இதை கருதி அவங்க முன்னக்கூடியே விழாவை ஆரம்பித்து விட்டு போயிருந்தா எங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கும். இந்த 1000 காளைகளும் அவிழ்த்து விட வாய்ப்பு இருக்கா? எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது நேரத்தை கருதி இவங்க வேகமாக அவுக்கணும், மாடுகளை வேகமாக வர சொல்லி அவுக்கணும். ஏன்னா எந்த மாடுகள் எந்த நேரத்தில் ஒன்று சேட்டை பண்ணணும், ஒன்று இது பண்ணும். அதனால நேரம் குறைவாக இருக்கிறனால இவங்க வேகமாக அவுக்கணும். கண்டிப்பாக ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 7 மணிக்கு தொடங்கக்கூடிய ஜல்லிக்கட்டானது இந்த முறை கிட்டத்தட்ட 10 மணி, அது 9:30 மணிக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தாமதமாக தொடங்கி இருக்குது. இந்த நிலையில் எல்லா காளையிலும் இந்த ஜல்லிக்கட்டில் களை இறக்கப்படுமா என்ற ஒரு கேள்விக்குறி தான் நம்மிடையே ஏற்படுகிறது. சத்தியம் டிவிக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் மதுரையிலிருந்து கார்த்திக்.